SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் சண்டித்தனம் செய்ய ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர். காணிப்பிடிப்பு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள திடீர் அறிவிப்பு. தலைமறைவிலிருந்து வெளிவரும் கமனே தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வெலிகந்தையில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பான விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருவதாகவும் கூறப்படும் விடயங்கள் நேற்றைய செய்திகளில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென்று குறிப்பிடப்படுகிறது. 2006 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெலிகந்தை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பாரிய திருப்பங்களை கொண்டமைத்துள்ளன. கேண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேண்டி மருத்துவமனை வளாகத்தில் அடாவடியாக நடக்க முயன்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி கேண்டி மருத்துவமனை வளாகத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கேண்டி மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கடந்த 25ஆம் தேதி கேண்டி மருத்துவமனைக்கு உள்ளாக செல்லும் வலைப்பாதையில் தனது வாகனத்தை பிரவேசிக்க முயன்றுள்ளார். இதன்போது அவரது வாகனத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கான லட்சணையோ அரசு லட்சணையோ இல்லாத நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அதையடுத்து அவர் பாதுகாப்பு பிரிவு ஊழியர்களுடன் கடுமையான வாய்த்தக்கம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று அவர் உரத்த குரலில் கேட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அவ்விடத்துக்கு வந்த போலீசார் வரவழைக்கப்பட்ட போதும் அவர்களுக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனடுத்து தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாய்த்தக்கம் செய்துள்ளார். முன்னைய அரசாங்கத்தில் அரசியல்வாதிகளின் அடாவடித்தனங்களை விட தற்போதைய ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளும் குறுகிய காலத்துக்குள்ளாகவே அடாவடித்தனங்களை மேற்கொள்ள தொடங்கியுள்ளதாக இதன்போது போலீசார் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சம்பவம் தொடர்பில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கேண்டி மாவட்ட உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காணி நிர்ணய சட்டம் பிரிவு 4க்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் 28/3/2025 திகதியிடப்பட்ட 2430 25 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்த உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணை அளிக்கப்பட்ட பின்னர் குறித்த வர்த்தமானியை தற்காலிகமாக வெளியாக்குவதற்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி இடம்பெற உள்ளது. இதற்கிடையில் குறித்த வர்த்தமானியை மீள கைவாங்குவதற்காக வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கு SCFR 112 கீழ் 25 மனுதாரர் MS சுமந்திரன் சார்பில் சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தரணி கனக ஈஸ்வரன், விரான் ஹொரோயா மற்றும் சட்டத்தரணிகள் பவானி பொன்சேகா, நிலோஷன் ரவீந்திரன், பெனிஸ்டன் துஷான் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். சிக்கன் குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலியிருந்து நிவாரணம் பெறுவதற்காக மருத்துவ சிகிச்சை பெறுவது கட்டாயம் என்று சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. தொற்று நோய் ஆய்வு பிரிவில் பதில் விசேட வைத்திய நிபுணர் ஆரோக்கியதமுறை இதனை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நுளம்புகளால் பரவக்கூடிய வைரஸ் சூடாக சிக்கன்குனியா ஏற்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அதிகளவில் சிக்கன்குனியால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் சிலருக்கு மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி சில வாரங்களுக்கு காணப்படலாம் எனவும் ஆரோக்கியதமுன தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு 1ஆம் தரத்துக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று பிரதி அமைச்சர் மதுர செனவிரட்ன தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சுற்றறிக்கையில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மிகவும் பொருத்தமான மாணவர்களை பாடசாலையில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்று பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் சட்டவிரோதமாக மற்றும் முறையற்ற முறைகள் மூலம் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்க்கும் நடைமுறைகள் முடிவுக்கு வரும் என்று பிரதியமைச்சர் மதுர செனவிரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். ஈரானின் உச்ச தலைவர் தலைமறைவாகி இருந்து வெளிவரும் போது அவர் மிகவும் வித்தியாசமான ஒரு நாட்டை காண்பார் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்துள்ளார்.
ஈரானிய மக்களின் நலனில் என்ன இருக்கிறது என்பதை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அதன் ராஜதந்திர அணுகுமுறையும் புதிய வடிவத்தை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இந்த உடன்பாடும் ஏற்பாடும் அல்லது உரையாடலும் செய்யப்படவில்லை என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் நாட்டில் அணுசக்தி தளங்கள் அதிகப்படியாக மற்றும் கடுமையான சேதம் ஏற்பட்டால் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டால் சேதம் குறித்த மதிப்பீட்டை ஈரான் அணுசக்தி அமைப்பு மேற்கொண்டு வருவதாகவும் வியாழக்கிழமை மாலை ஒரு அரசு ஒளிபரப்பாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானின் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமனே தாக்குதல்கள் நாட்டில் அணுசக்தி திட்டத்தை சீர்குலைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். குண்டுகள் 3 அணுசக்தி தளங்களை முற்றிலும் அழித்து விட்டன என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்கு கமனே பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க இதையும் சாதிக்க தவறிவிட்டன என்றும் கமனே வெளியிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் சண்டித்தனம் செய்ய ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர். காணிப்பிடிப்பு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள திடீர் அறிவிப்பு. தலைமறைவிலிருந்து வெளிவரும் கமனே.